ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் புவியியல் பகுதி அலகு 3 நீரியல் சுழற்சி. இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோங்க. மொத்தம் 50 கேள்வி தான் இருக்குது. பாடத்துக்கு இன்சைட்லேருந்தும் கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் நான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக டெட்டு, டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவிகிதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? பூமியுடைய மேற்பரப்பில் எத்தனை சதவிகிதம் நீர் உள்ளதுன்னு கேட்குறாங்க. 71% நீர் இருக்குங்க. இந்த பூமியில் 71% நீர் இருக்குது. அடுத்த வினா, புவியில் உள்ள நீரின் அளவு எவ்வளவு? இந்த பூமியில் இருக்கிற நீரின் அளவு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 326 மில்லியன் கன மைல்கள் இருக்குங்க. 326 மில்லியன் கன மைல்கள் அளவுக்கு நீர் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். புவியின் மேற்பரப்பில் உள்ள நீர்களை பொறுத்துக. பூமியுடைய மேற்பரப்பில் நீர் பல்வேறு வடிவங்களில் இருக்குங்க. 97.20% கடல் நீராக இருக்குது. அதில் 2.80% மட்டும்தான் நன்னீராக இருக்குது. இந்த நன்னீருக்குள்ளேயே 30.10% நிலத்தடி நீராக இருக்குது. 68.70% பனி ஆறாக இருக்குங்க. நல்லா கவனிங்க. இந்த பூமியில் உப்பு தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97.20% இருக்குது. எங்கே இருக்குது? கடலில் இருக்குது. நன்னீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.80% தான் இருக்குது. அந்த நன்னீருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 30.10% நிலத்தடி நீராக இருக்குது. 68.70% பனியாறாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். புவியின் மேற்பரப்பில் உள்ள நீர்களை பொறுத்துக. நன்னீர்னு பார்த்தோம் இல்லைங்களா? நன்னீருக்குள்ளே என்னென்ன பிரிவு இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது இந்த 2.80% இருக்குது பார்த்தீங்களா? அதை மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதில் 2% ஆறில் இருக்குதுங்க. ஆறாக ஓடுகிறது. 11% சதுப்பு நிலமாக இருக்கிறது. 87% ஏரியாக இருக்கிறது. 0.30% மேற்பரப்பு நீராக இருக்கிறது. அடுத்த வினா பாருங்க. மொத்த நிலத்தடி நீரில் இப்பொழுது எத்தனை சதவிகித நீர் பொருளாதார ரீதியில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் துளையிட்டு எடுக்கப்படுகிறது? மொத்த நிலத்தடி நீரில் எத்தனை சதவீதத்தை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடுக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. 0.60%ங்க. மொத்த நிலத்தடி நீரில் 0.60% நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் துளையிட்டு எடுக்கப்படுகிறது. அடுத்த வினா பாருங்கள். நீரியல் சுழற்சி எந்த உந்துதல் செயலாக்கத்தால் நடைபெறும் உலகளாவிய நிகழ்வாகும்? நீரியல் சுழற்சி அப்படிங்கிறது உலகளாவிய நிகழ்வு. எல்லா இடத்துலையும் நடக்கிறதுங்க. எந்த உந்து சக்தி செயலாக்கத்தால் நடக்குதுன்னு கேட்குறாங்க. சூரியனுடைய உந்து சக்தி செயலாக்கத்தால் தான் நடக்குது. சூரியனுடைய உந்து சக்தி செயலாக்கத்தால் தான் நடக்குது. அடுத்த வினா பாருங்கள். நீரியல் சுழற்சி எத்தனை நிலைகளில் நடைபெறுகிறது? நீரியல் சுழற்சி எத்தனை நிலைகளில் நடக்கிறது? 3 நிலைகளில் நடக்குதுங்க. 3 நிலைகளில் நடக்குது. அடுத்த வினா பாருங்கள். நீரியல் சுழற்சியின் 3 நிலைகளில் தவறானது எது? நீரியல் சுழற்சி 3 நிலையில் நடக்குதுன்னு பார்த்தோமா? இதில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவி ஈர்ப்பு, மழை பொழிவு, நீர் வழிந்தோடல். இந்த 3 சரி. நீர் உறிஞ்சுதல் என்பது தவறு. அடுத்த வினா பாருங்கள். நீரின் சுழற்சியில் எத்தனை முக்கிய கூறுகள் காணப்படுகின்றன? நிலைகள் அப்படின்னா 3 நிலை இருக்குது. முக்கிய கூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கூறுகள் இருக்குதுங்க. நீரியல் சுழற்சியில் 6 முக்கிய கூறுகள் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். நீர் எந்த வெப்பநிலையில் கொதிக்கிறது? நீர் எந்த வெப்பநிலையில் கொதிக்கிறது? 100 டிகிரி செல்சியஸுங்க. 100 டிகிரி செல்சியஸில் நீரானது கொதிக்கும். இதை ஃபாரன்ஹீட்டில் சொல்லணுன்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லலாம். 212 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 100 டிகிரி செல்சியஸ். அடுத்த வினா பாருங்கள். உண்மையாக நீர் எந்த வெப்பநிலையில் ஆவியாக தொடங்குகிறது? கொதிக்கிறதுனா 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்குது. உண்மையாலும் எப்போ ஆவியாக தொடங்குதுன்னா 0 டிகிரி செல்சியஸ்லேயே ஆவியாக தொடங்குது. அதாவது 32 டிகிரி
ஃபாரன்ஹீட்லேயே ஆவியாக ஆரம்பிச்சிருது. அடுத்து என்ன பாருங்கள், ஆவியாதலின் விகிதத்தை பாதிக்கும் காரணிகள் எவை? ஆவியாதலுடைய விகிதத்தை பாதிக்கும் காரணிகள் என்னென்னு கேட்குறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிதான். பரந்த நீர்ப்பரப்பு, காற்று, வளிமண்டல ஈரப்பதம், வெப்பநிலை அனைத்தும் ஆவியாதலின் விகிதத்தை பாதிக்கும் காரணிகள். அடுத்த வினா பாருங்க, பேராளிகள், கடல்கள், ஏரிகள் மற்றும் ஆறுகளிலிருந்து எத்தனை சதவிகித ஈரப்பதம் ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்துக்கு செல்கிறது? பேராளி இருக்குது. பேராளின்னா கடல்கள், அதாவது பெரிய பெரிய கடல் தான் பேராளி. பேராளி, கடல்கள், ஏரிகள், ஆறுகளிலிருந்து ஆவியாகி நீரானது வளிமண்டலத்துக்கு செல்கிறது. எத்தனை சதவீத ஈரப்பதம் போகுதுன்னு கேட்குறாங்க. 90% ஈரப்பதம் போகுதுங்க. 90% ஈரப்பதம் ஆவியாதல் மூலமாகத்தான் மேலே போகுது. அடுத்த வினா பாருங்கள், தாவரங்களில் நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலமாக எத்தனை சதவிகிதம் நீர் ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்துக்கு செல்கிறது? அதாவது பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், கடல், ஆறு, ஏரியிலேருந்து 90% போயிடுச்சுன்னு பார்த்தோமா. தாவரங்களில் நீர் உட்கசிந்து வெளியிடுதல்ங்கிற மெத்தடு நடக்குது. இந்த மெத்தடு மூலமாக 10% நீர் ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்தில் சேர்கிறது. அடுத்த வினா பாருங்க, ஆவியாதல் விகிதம் எப்பொழுது அதிகரிக்கும்? ஆவியாதல் விகிதம் எப்பொழுது அதிகரிக்கும்? இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா, காற்றின் வேகம் அதிகரிக்கும் பொழுது ஆவியாதல் அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது ஆவியாதல் அதிகரிக்கும். ஈரப்பதம் குறையும் பொழுது ஆவியாதல் அதிகரிக்கும். பூமியில் நீர்நிலைகள் அதிகரிக்கும் பொழுது ஆவியாதல் அதிகரிக்கும். அனைத்தும் சரி என்பது ஆன்சருங்க. அனைத்துமே சரிதான். அடுத்த வினா பாருங்க, பொருட்களின் வெப்பநிலை பனி நிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும் பொழுது உருவாவது என்ன? பொருளுடைய வெப்பநிலை பனி நிலையுடைய வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும் பொழுது என்ன உருவாகும்னு கேட்குறாங்க. பனித்துளி உருவாகும். அடுத்த வினா பாருங்க, குளிர்ந்த பொருட்களின் மேற்பரப்புகளின் மீது நீராவி படிந்து பனி படிகங்களாக மாறுவதற்கு பேர் என்ன? குளிர்ந்த பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் மேலே நீராவி படிந்து பனி படிகமாக மாறும். அப்படி மாறினா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் உறைபனி. அடுத்த வினா பாருங்க, காற்றில் இருக்கும் நீர் சுருங்குதலால் செறிவூட்டப்பட்ட மிக நுண்ணிய நீர்த்துளிகளுக்கு பேர் என்ன? காற்றில் இருக்கிற நீரானது என்ன ஆகுது? சுருங்குது. சுருங்கி அது செறிவூட்டப்படுது. அப்படி செறிவூட்டப்பட்ட மிக நுண்ணிய நீர்த்துளிகளாக மாறினா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அடர் மூடுபனி என்பது சரி. அடர் மூடுபனி. அடுத்த வினா பாருங்க, புவியின் மேற்பரப்பிலிருந்து 1000 மீட்டர் அல்லது அதற்கும் குறைவான உயரம் உள்ள காற்றடுக்கு எது? புவியின் மேற்பரப்பிலிருந்து 1000 மீட்டர் அல்லது அதற்கும் குறைவான உயரம் உள்ள காற்றடுக்குக்கு பெயர் அடர் மூடுபனி. அடுத்த வினா பாருங்க, காற்றில் தொங்கு நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீர்த்துளிகளுக்கு பெயர் என்ன? காற்றில் தொங்கிய நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீர்த்துளிகளுக்கு பேர் என்ன? மூடுபனின்னு சொல்லுவாங்க. மூடுபனி. அடுத்த வினா பாருங்க, மேகங்களில் உள்ள நீர்த்துளிகளின் அளவு என்ன? மேகங்களில் உள்ள நீர்த்துளிகளின் அளவு என்ன? 2 முதல் 100 மைக்ரான் இருக்குங்க. மேகத்தில் இருக்கிற நீர்த்துளிகள் எவ்வளோ அளவு இருக்கும்னா 2 மைக்ரான்லேருந்து 100 மைக்ரான் வரைக்கும் இருக்கும். அடுத்த வினா பாருங்க, தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். நீர் சுருங்குதல் என்பது நீராவி காற்றில் செறிந்து பூரித நிலையை அடைவது. இது சரிதாங்க. வெப்பக்காற்று குளிர்ந்த காற்றை விட அதிக நீராவியை தக்க வைத்து கொள்ளும். இதுவும் சரிதான். வெப்பநிலை குறையும் பொழுது காற்று பூரித நிலையை அடைகிறது. இதுவும் சரிதான். 2 முதல் 100 மைக்ரான் அளவுக்கு கீழ் செல்லும் பொழுது மேகங்கள் நீர்த்துளிகளாக மாறுகின்றன. இந்த பாயிண்ட் தவறு. ஏன் தவறு? 2 முதல் 100 மைக்ரானுக்கு மேல் செல்லும் பொழுது, இந்த அளவை தாண்டும் பொழுது தான் மேகங்கள் நீர்த்துளிகளாக மாறுகின்றன. அடுத்த வினா பாருங்க, நீர்த்துளிகள் 0.5 மில்லிமீட்டர் விட்டத்துக்கு கீழ் இருப்பதற்கு பெயர் என்ன? நீர்த்துளிகள் 0.5 மில்லிமீட்டர் விட்டத்துக்கு கீழே இருந்தால் அதுக்கு என்ன பேருங்க? தூறல் என்று பெயர். 0.5 மில்லிமீட்டர் விட்டத்துக்கு கீழே இருந்தால் அதை தூறல் சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்க, நீர்த்துளிகள்
0.5 மில்லிமீட்டர் விட்டத்திற்கு மேல் இருப்பதற்கு பெயர் என்ன? 0.5 மில்லிமீட்டர் அந்த விட்டத்துக்கு கீழே இருந்தால் தூறல் சொல்கிறாங்க. அதை தாண்டி போனால் மழை பொழிவுன்னு சொல்கிறாங்க. மழை பொழிவு. அடுத்த வினா பாருங்க. நீர் துளிகளும் 5 மில்லிமீட்டர் விட்டத்துக்கு மேல் உள்ள பனித்துகள்களும் கலந்து காணப்படுவது என்ன? நீர் துளியும் இருக்கும், 5 மில்லிமீட்டர் விட்டத்துக்கு மேலே இருக்கிற பனித்துகளும் இருக்கும். இந்த இரண்டும் கலந்து காணப்படுவது கல்மழைங்க. கல்மழையில் தான் ரெண்டுமே கலந்துருக்கும். அடுத்து வினா பாருங்க. 5 மில்லிமீட்டர் விட்டத்தை விட பெரிய உருண்டையான பனிக்கட்டிகளை கொண்டிருக்கும் மழைப்பொழிவுக்கு பெயர் என்ன? 5 மில்லிமீட்டர் விட்டத்தை விட பெருசாக இருக்குங்க, பெரிய உருண்டையாக இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு பெயர் ஆலங்கட்டி மலை. ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்க. பொதுவாக மலைத்தூறல் டேஸ் மேகங்களிலிருந்து உருவாகிறது. பொதுவாக மலைத்தூறல் என்பது எந்த மேகங்களிலிருந்து உருவாகிறது? இதுக்கான பதில் படை மேகத்திலிருந்து உருவாகுங்க. பொதுவாக மலைத்தூறல் என்பது படை மேகத்திலிருந்து தான் உருவாகும். அடுத்த வினா பாருங்க. கார்த்திரள் மேகத்துடன் தொடர்புடையது எது? கார்த்திரள் மேகத்துடன் தொடர்புடையது எது? ஆலங்கட்டி மலை. ஆலங்கட்டி மலை என்பது கார்த்திரள் மேகத்திலிருந்து தான் உருவாகுது. அடுத்த வினா பாருங்க. மண்ணடுக்கு மற்றும் பாறை அடுக்குகளின் வழியாக ஊடுருவிய நீர் கீழ்நோக்கி நிலத்திற்கு அடியில் செல்வதற்கு பெயர் என்ன? மண்ணடுக்கு மற்றும் பாறை அடுக்கு இதன் வழியாக நீர் உள்ளே போகுது, நிலத்துக்கு அடியில் போகுது. அப்படி போனால் அதுக்கு பேர் நீர் உட்கசிதல் என்று பெயர். நீர் உட்கசிதல். அடுத்த வினா பாருங்க. செறிவூட்டப்பட்ட பகுதியில் இருந்து செறிவூட்டப்படாத பகுதிகளுக்கு செல்லும் நீரோட்டம் என்ன? செறிவூட்டப்பட்ட பகுதியிலிருந்து செறிவூட்டப்படாத பகுதிக்கு செல்லும் நீரோட்டத்துக்கு பெயர் நீர் உட்கசிதல். அடுத்த வினா பாருங்க. ஓடும் நீரானது ஈர்ப்பு விசையினால் இழுக்கப்பட்டு நிலப்பகுதியில் மேற்பரப்பு முழுவதும் செல்வதற்கு பெயர் என்ன? அதாவது ஓடக்கூடிய நீரானது ஈர்ப்பு விசையால் இழுக்கப்பட்டு நிலப்பகுதியின் மேற்பரப்பு முழுவதுமே செல்லும். அப்படி சென்றால் அதற்கு பெயர் நீர் வழிந்தோடல் என்று பெயர். நீர் வழிந்தோடல். அடுத்த வினா பாருங்க. மழை நீரில் எத்தனை சதவிகிதம் கடல் மற்றும் பேராளிகளில் கலக்கிறது? மழை பொழியுது இல்லைங்களா, அந்த மழை நீரில் எத்தனை சதவிகிதம் கடல் மற்றும் பேராளியில் கலக்குதுன்னு கேட்குறாங்க. 35% கடல்லையும் பேராளியிலையும் கலக்குது. அடுத்த வினா பாருங்க. மழை நீரில் எத்தனை சதவிகிதம் மண்ணால் உறிஞ்சப்படுகிறது? எத்தனை சதவீத நீரை மண் உறிஞ்சிக்குதுன்னு கேட்குறாங்க. 65% நீரை மண் உறிஞ்சி கொள்கிறது. அடுத்த வினா பாருங்க. ஆவியாதலை அளக்க உதவும் நீரியல் அலகு எது? ஆவியாகுது இல்லைங்களா, அந்த ஆவியாதலை அளக்க உதவும் நீரியல் அலகு என்ன? அங்குலம் அல்லது சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. அங்குலம் அல்லது சென்டிமீட்டர். அடுத்த வினா பாருங்க. மழை நீர் ஊடுருவுதலை அளக்க உதவும் நீரியல் அலகு என்ன? மழை நீர் ஊடுருவுதலை அளக்க உதவும் நீரியல் அலகு என்ன? அங்குலம் அல்லது சென்டிமீட்டர் பை மணின்னு சொல்லுவாங்க. அங்குலம் அல்லது சென்டிமீட்டர் பை மணி. அடுத்த வினா பாருங்க. மழை பொழிவை அளக்க உதவும் நீரியல் அலகு எது? மழை பொழியுது இல்லைங்களா, அந்த மழை பொழிவை அளக்க உதவும் நீரியல் அலகு எது? அங்குலம் அல்லது மில்லிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர், இந்த அலகால் அளப்பாங்க. அடுத்த வினா பாருங்க. புவியின் மேற்பரப்பில் நீர் ஓடுவதன் கன அளவை அளக்க உதவும் நீரியல் அலகு எது? பூமியுடைய மேற்பரப்பில் நீர் ஓடுது இல்லைங்களா, அதனுடைய கன அளவை அளக்க உதவும் நீரியல் அலகு என்ன? கன அடி பை வினாடின்னு சொல்லுவாங்க. கன அடி பை வினாடி. அடுத்த வினா பாருங்க. மழை வழிவின் கன அளவை அளக்க உதவும் நீரியல் அலகு எது? மழை வழிவின் கன அளவை அளக்க உதவும் நீரியல் அலகு கன அடி என்பது சரி. அடுத்த வினா பாருங்க. மழை நீரின் கொள்ளளவை அளக்க உதவும் நீரியல் அலகு எது? மழை நீரின் கொள்ளளவை அளக்க உதவும் நீரியல் அலகு எது? கன அடி அல்லது ஏக்கர் அடின்னு சொல்லுவாங்க. கன அடி அல்லது ஏக்கர் அடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் பாடத்துக்கு இன்சைடிலிருந்து கொஸ்டினை பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் வீடியோ போட்டிருக்கோம்.
அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. நம்ம இப்போ கேள்வியை பார்க்கலாம். 40வது கேள்வியை பாருங்கள். நீர் கடலிலிருந்து வளிமண்டலத்திற்கும் வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும் மீண்டும் நிலத்திலிருந்து கடலுக்கும் செல்லும் முறைக்கு டேஸ் என்று பெயர். கடலிலிருந்து வளிமண்டலத்துக்கு போகுது, வளிமண்டலத்திலிருந்து நிலத்துக்கு வருது, நிலத்திலிருந்து கடலுக்கு போகுது. இப்படி செல்வதற்கு பெயர் நீரின் சுழற்சி. அடுத்த வினா பாருங்கள். புவியில் உள்ள நன்னீரின் சதவிகிதம் எவ்வளவு? புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம் எவ்வளவு? 2.8%. 2.8% தான் நன்னீராக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். நீராவியிலிருந்து நீராக மாறும் முறைக்கு டேஸ் என்று பெயர். நீரானது நீராவியிலிருந்து நீராக மாறும் முறைக்கு மழை என்று பெயர். அடுத்த வினா பாருங்கள். நீர் மண்ணின் 2வது அடுக்கிலிருந்து அல்லது புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலுக்கு செல்லும் முறைக்கு பெயர் என்ன? நீர் மண்ணின் 2வது அடுக்கிலிருந்தோ அல்லது புவியின் மேற்பரப்பு வழியாகவோ ஆறுகள், ஓடைகள், ஏரிகள், பெருங்கடலுக்கு செல்லும் முறைக்கு பேர் என்ன? நீர் வழிந்தோடல் சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்கள். நீர் தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதை டேஸ் என்று அழைக்கின்றனர். நீர் தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதை நீர் உட்கசிந்து வெளியிடுதல் என்று சொல்வார்கள். அடுத்த வினா பாருங்கள். குடிப்பதற்கு உகந்த நீரை டேஸ் என்று அழைப்பர். குடிப்பதற்கு உகந்த நீரை நன்னீர் என்று அழைப்பார்கள். நன்னீர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக. வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. நீர் சுழற்சியில் 3 நிலைகள் உள்ளன. வளிமண்டலத்திலிருந்து புவியை நோக்கி விழும் எல்லா வகையான நீருக்கும் மழைப்பொழிவு என்று பெயர். மழைத்துளியின் அளவு 0.5 மில்லிமீட்டர். 0.5 மில்லிமீட்டர் குறைவாக இருந்தால் மழைப்பொழிவின் பெயர் தூறல் எனப்படும். மூடுபனி அடர் மூடுபனியை விட அதிக அடர்த்தி கொண்டது. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. சரியாக பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் தாவரங்கள் என்பது நீர் உட்கசிந்து வெளியிடுதல் பண்ணுது. நீர் சுருங்குதல் அப்படின்னா அதன் மூலமாக மேகங்கள் உருவாகுது. பனித்துளி மற்றும் மழைத்துளி அப்படிங்கிறது கல் மழையாக பொழிகிறது. நீர் ஊடுருவுதல் என்பது புவியின் மேற்பரப்பில் நடக்குது. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். நீர் ஆவியாதல் என்பது என்ன? 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது நீர் ஆவியாதல்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். நீராவி நீராக மாறும் செயலாக்கம். தவறு. நீராவி நீராக மாறினா அது ஆவி சுருங்குதல். நீர் நீராவியாக மாறும் செயலாக்கம். இது கரெக்டு. நீர் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கொதிக்கிறது. ஆனால் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆவியாக ஆரம்பிக்கிறது. இதுவும் சரிதாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஆவியாதல் மேகங்கள் உருவாக காரணமாக அமைகிறது. இது தவறுங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 சரி. 2வது பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினா. சரியா தவறா என குறிப்பிடுக. 3 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு சொல்லணும். 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் நீர் கொதிக்கிறது. ஆனால் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் ஆவியாக ஆரம்பிக்கிறது. இது சரிதாங்க. 212 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது 100 டிகிரி செல்சியஸ். அப்போ நீரானது கொதிக்குது. 32 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது 0 டிகிரி செல்சியஸ். அப்போ நீரானது ஆவியாக ஆரம்பிக்குது. கரெக்டு தான். 2வது பாயிண்ட் பாருங்கள். மூடுபனி எனப்படுவது காற்றில் தொங்கு நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீர்த்துளிகளை பெற்றிருப்பில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தவறு. மூடுபனினா என்னதுங்க? காற்றில் தொங்கும் நிலையில் இருக்கிற மிதக்கும் நுண்ணிய நீர்த்துளிகள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் பொதுவாக இடைநீர் ஓட்டம் என குறிப்பிடப்படுகிறது. இது சரிதாங்க. அடிப்பரப்பு நீர் வழிந்தோடலை பொதுவாக இடைநீர் ஓட்டம்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த பாடத்தை சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 கேள்வி தான் இருக்குது. இன்னும் 2-3 முறை எப்போயாவது நேரம் கிடைக்கும்போது போட்டு பார்த்தீங்கன்னா மனசில் அப்படியே பதிஞ்சிரும். இவ்வளவு நீங்கள் படித்தா போதும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் இதே மாதிரி நம்ம மற்ற பாடங்களுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.